40 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஜப்பான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை எட்டியிருக்காங்க. அது வந்து இந்தியன் எக்கனாமியவே வந்து திருப்பி போட போகுதா இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது நம்ம கை வைக்க போகிறது இந்தியனோட பேங்கிங் சிஸ்டம், ஃபினான்ஷியல் சிஸ்டம், இப்படியான மிகப்பெரிய துறைகளை தான். ஜப்பான் ரொம்ப முக்கியமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வளர்ந்து வரும் நாடு இந்தியாவை அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல டெக்னிக் தான். பட் ஜப்பான் ஏன் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தான் இங்கே மிகப்பெரிய பேசுபொருளாக பார்க்கப்படுது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜப்பானில் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியான இளைஞர்களோட பர்சன்டேஜ் கிடையாது. அது மட்டும் இல்லை, அங்கே டெத் ரேட்டும் ரொம்ப கம்மி. அங்கே யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா இறப்பு சதவீதங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப அதிக நாள் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே பர்த் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில். பட் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்போது பணங்கிறது ஒரு பெரிய பொருட்டாக இல்லை. ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே ட்ரில்லியன் கணக்கில் பணம் இருக்குது. அது எப்படி செலவு பண்ணுறதுன்னு ஜப்பானுக்கு தெரியல. ஸோ அந்த பணத்தை பணமாக மாற்றுறதுக்கான வழிகள் வந்து பேங்கிங் செக்டார்ஸ் தான். பட் அங்கே கடன் வாங்குறதுக்கே ஆளுகள் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய சப்ளை இருக்குது, டிமாண்டே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பேசப்படும். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கு ஒரு டீல் ஒன்று நடந்திருக்கு. அந்த டீலில் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி நமக்கெல்லாம் என்ன ரியாக்ட் ஆக போகுது, இந்தியா என்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி போக போகுது, இல்லை என்ன மாதிரியான டவுன்ஃபால் ஃபேஸ் பண்ண போகிறோம், ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன ஆகும், மற்ற நாடுகள் எப்படி நம்மக்கிட்ட வந்து இருக்க போகிறாங்க, நமக்கு இதனால் என்னென்ன ஆபத்துகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் பேச போகிறோம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேடி வரும். இந்த உலகத்தை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். திஸ் இஸ் கேவி ஷோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஜப்பானுக்கு இந்தியாவுக்கு போன தொடர்பு என்ன? 40 வருஷமாக நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது ஜப்பான். இந்த ஜப்பான் வந்து நமக்கு சாதாரணமாக இல்லைங்க, நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் ஆகட்டும், மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும், டெல்லி மெட்ரோ ட்ரெயின் ஆகட்டும், அப்புறம் வந்து மாருதி சுசுகி கொண்டு வந்ததாகட்டும், இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஜப்பான் தான் மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி இருக்குது. அப்படிப்பட்ட ஜப்பான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அதுதான் பேஷன் கேபிட்டல் இம்பேஷன் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இது ஏதோ பெரிய ரொம்ப புரியாத விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. வெரி சிம்பிளாக தான். பேஷன் கேபிட்டல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா முதலீடு பண்ணுறது. இதில் என்ன, இந்த ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸு, அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை லாபம் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேர் தான் வந்து பேஷன் கேபிட்டல். இப்போது இந்தியாவில் எஸ் பேங்க்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு இல்லையா, அது திவாலாகிற நிலைமையில் இருந்துச்சு. அந்த நிறுவனத்தோட 24% ஷேர்ஸை எஸ்எம்பிசி அப்படிங்கிற ஒரு பேங்க், ஜப்பானீஸ் பேங்க் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. அக்யூர் பண்ணி அந்த பேங்க் இப்போ ஸ்டெபிலைஸ் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு ஜப்பான் பண்ணணும்? ஏன்னா அந்த நாட்டில் டிமாண்டுங்கிறது ரொம்ப கம்மி. அங்கே வீடு வாங்குறதுக்கோ, இல்லை வந்து கார் வாங்குறதுக்கோ, இல்லை 2 வீலர்ஸ் வாங்குறதுக்கோ, லோன் வாங்குறதுக்கு அங்கே ஆட்கள் ரொம்ப கம்மி. அப்படி வாங்கினாலும் அவங்க 0% இன்ட்ரெஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து பணம் வந்து மல்டிப்ளை ஆகும்? ஸோ அவ்வளோ பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. அதனால தான் ஜப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரிஸாக தேடுறாங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கண்ட்ரிஸ்ன்னு போகும்போது ஜப்பானோட குறிக்கோள் வந்து 3 தான். ஒன்று, அந்த கண்ட்ரியில் இளைஞர்கள் அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கணும். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும்போது தான் அவங்களுடைய பணங்கிற புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நினைக்கிறாங்க. மூணாவது வந்து அந்த நாடு ஜிடிபி க்ரோத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 3 எடுத்து பாருங்களேன், இந்தியா தான் அதுக்கு பர்ஃபெக்ட் அண்ட் ஃபிட்டான ஒரு கண்ட்ரி. சரி, அப்போ ஜப்பான் நமக்கு துரோகம் தான் பண்ணுறாங்களா, இல்லை நமக்கு நல்லது பண்ணுறாங்களா? இதான நமக்கு தேவை. ஏன்னா இந்தியா பல நாடுகளோட பல விதமான ஒப்பந்தங்கள், டீல்ஸ் வந்து கையெழுத்து போடுவாங்க. பட் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸ் என்ன? ஏன்னா ஒவ்வொரு டீல்ஸுக்கு பின்னாடியும் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் இருக்குது. எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் யாரோ ஒருத்தர் பண்ணுற விஷயம் நமக்கு இங்கே பாதிப்பை உருவாக்கும். நீங்கள் கடையில் போய் சாப்பிட்ற ஒரு டீ 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா ஆகுதுன்னா எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் போடுற குண்டுனால தான். அப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்லாம் என்ன, கிவ் அண்ட் டேக் அவேஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த இந்தியா ஜப்பான் டீலில் ரொம்ப முக்கியமானதாக பேசப்படுறது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டார்ட் அப்ஸுக்கு வந்து ஃபண்ட் கொடுக்க போகிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்குறனால இமீடியட்டாக அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வராது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரெஸ்பான்ஸ் வரும். அதாவது நான் வந்து ப்ராஃபிட்டை சொல்கிறேன், அந்த ப்ராஃபிட்டுக்கு ஓகே அப்படிங்கிறத ஜப்பான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அதாவது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஜாப்பனீஸோட மணி. இப்போ நம்ம இந்தியாவோட மதிப்பு வந்து ரூபாயில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அமெரிக்காவோட மதிப்பு டாலரில் இருக்கு இல்லையா. இப்போது ஜாப்பனீஸோடது வந்து yen. ஓகேங்களா? இப்போது இந்த டிரான்சாக்ஷன் எப்படி நடக்க போகுதுன்னா, ருபி டு yen. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ருப்பியிலிருந்து டாலராக மாற்றி டாலர்லேருந்து தான் நீங்கள் வந்து ஜப்பானீஸ் ட்ரேட் பண்ணணும். பட் இனிமேல் ருப்பியிலிருந்து நீங்கள் வந்து yen ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஜப்பான் நம்மளோட கண்ட்ரியில் வந்து பேங்கிங் செக்டர்ஸ்லையும் ஃபைனான்ஷியல் சிஸ்டம்லையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா என்னென்னலாம் நடக்கும்? நம்மளோட பேங்கிங் சிஸ்டமே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து ஹை லெவலில் இருக்கும். ஏன்னா
ஜப்பானில் வந்து செக்யூரிட்டி வந்து ஹை லெவல், அங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டாரில் எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். இங்கே நடக்கக்கூடிய மால்வேர் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்காது. அதாவது ஸ்கேம் பண்ணுறது, பணத்தை திருடுறது, செக்யூரிட்டி இல்லாமல் போகிறது, நம்மளோட பணத்துக்கு இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் விழுகிறது, நமக்கு தெரியாமல் நம்மளோட பணத்தை வந்து எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஹை லெவல் செக்யூரபிள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஐடி, ஃபின்டெக் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே பெரிய லெவலில் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏன்னா ஐடி செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு ஜப்பானோட பேங்கிங் செக்டார்ஸ்க்கான ஒர்க் இங்கே வந்து அதிகமாக இன்ஸ்டாலேஷன்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபின்டெக் வந்து அதிக லெவலில் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரனால அவங்களோட க்ரோத் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் பேசப்படலாம் இருக்குது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து எக்கனாமிக்கலாகவும் க்ரோத்துக்காகவும் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஒன்று பார்க்கணும். என்னென்னா ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நிறைய வார் நடந்துகிட்ருக்கு. அமெரிக்கா, ஈரான், அதே மாதிரி ரஷ்யா, உக்ரைன் இல்லையா? ஸோ இங்கே இந்த மாதிரியான வேர்ல்டு லெவல் வார் நடக்கிறனால இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஜப்பான் மேலேயும் விழுகும். ஏன்னா அவங்க என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க, இப்போது அதை பொறுத்து இங்கே இந்தியாவில் ஜப்பானோட மொத்த நிதியும் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, ஜப்பான் இதனால் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்தியாவோட பொருளாதார சந்தையும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பெரிய விழிப்புணர்வாக நம்ம பார்க்கணும். ஏன்னா மொத்த இந்தியனோட பேங்கிங் செக்டரும் ஜப்பானோட பேங்கிங் செக்டரோட மெர்ஜ் ஆகுது. கிட்டத்தட்ட அதோட இது வந்து கொலைட் ஆகுது. அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் இப்போ இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்குது. இதோட டாப் லெவலில் மொத்த ஜப்பானோட சிஸ்டமும் வந்துருச்சு. மொத்தமும் இல்லைனாலும் ஒரு 40-50% வந்துருச்சுன்னா அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் இங்கே நம்ம ஃபுல்லாக ரூல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்க போகுது. இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஈஸியாக விளம்பரம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பெட்டிங் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கோ ரொம்ப எளிமையாக நடக்குது. ஏன்னா அவங்க நாட்டில் அந்த மாதிரியான இளைஞர்கள் கிடையாது, அந்த மாதிரியான வளம் இல்லை. பட் இந்தியாவில் எல்லாமே இருக்கிறதுனால எல்லாரும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு போக தான் பார்க்குறாங்க. பட் இது எப்படியோ எவ்ரி திங் இஸ் குட். ஏன்னா இந்த டீல் வந்து ரொம்ப நல்ல டீலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இளைஞர்களுக்கு வேலைகள் அதிகமாக கிடைக்கும். அந்த விஷயத்தை இந்த பெர்ஸ்பெக்டிவாக நான் ரொம்ப நல்ல குட் அப்ரோச்சாக பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்குது இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய பேங்கிங் செக்டர்ஸுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய ஜப்பான் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சப்ளையர்ஸ், அதாவது இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான சண்டை போடணுன்னு கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. இனிமேல் நீங்கள் வண்டி வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, கார், வீடு இந்த மாதிரியான எந்த லோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ இது எப்படியோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டீலை பற்றி, இந்தியா ஜப்பான் டீலை பற்றி? கண்டிப்பாக இது ஒரு நல்ல டீலாக, இல்லை உங்களுக்கான கருத்துக்கள்லாம் என்ன, இல்லை இது வந்து பின்னாடி ஒரு ஏதோ சம்திங் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், see you all.